எப்ப நீ வேலைன்னு கைகட்டி வேலைக்கு போறியோ, அது எந்த உயர்வான பதவியா இருந்தாலும் உன் வாழ்நாளில் பாதியை தொலைத்து விடுகிறார். யாருக்காகவோ உழைச்சு கொடுக்குற. உன்னுடைய உழைப்பு 10% தான் உனக்கு வந்து சேர்றது, 90% அந்த கம்பெனி. நல்லா புரிஞ்சுக்க. அதனால் உன் வாழ்க்கையை அடக்க வைக்காது. உன் வாழ்க்கையை நீ வாழணும். அப்ப என்ன செய்யணும்? சம்பளத்துக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து நகரும் போத, சம்பளத்துக்கு வேலை செய்யாத, அதை ஓங்கி சொல்ற இடத்துல நான் இருக்கேன். தனிச்சு வா. எல்லாருக்கும் இருக்க அறிவு தான் உனக்கு இருக்கு. எல்லாருக்கும் உள்ள கை உனக்கு இருக்கு. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. பழகிறதுக்காக படிக்கிற காலத்திலே ஒரு தொழிலுக்காக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி போய் கற்றுக்கோ. ஒரு ட்ராவல்ஸ்லையாக இருக்கட்டும், ஒரு பிரிண்டிங் இடத்துலையாக இருக்கட்டும், இப்படி கற்றுக்கிட்டு மார்க்கெட்டிங்கை பிடிச்சிக்கோ. கஷ்டப்பட்டு வளர்க்குறவன் முட்டா பைய, அவன் பாவம். என்ன சொல்ல போனால் அப்பாவி. அது எப்படி சொல்கிறேன்னா, இப்படி பாருங்க, நீங்கள் ரோடு போடுறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னுக்கு வரலாம். எங்கடா கஷ்டப்பட்டு உழைக்கிறான்? முன்னு உழைப்பு தேவை, அதை மறுக்கல. பட் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பு அல்ல. நீ